ஒருமுறை கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு ஒரு போலிச் சாமியார் வந்தார். அவர் தன்னிடம் ஒரு அதிசய மூலிகை இருப்பதாகவும் அதைக் கொண்டு எந்தப் பொருளையும் சுத்திகரித்து அதன் நிறத்தையே மாற்ற முடியும் என்றும் கூறினார். மன்னரிடம் அவர், மன்னா, என்னிடம் ஒரு விசித்திரமான திரவம் இருக்கிறது. இதைக் கொண்டு ஒரு கருப்பு நாயைக் குளிப்பாட்டினால் அது அப்படியே வெள்ளை நிறமாக மாறிவிடும் என்று கூறி மன்னரை நம்ப வைத்தார். மன்னரும் ஆர்வமிகுதியால் அந்தச் சாமியாரிடம் ஒரு கருப்பு நாயை கொடுத்து அதை வெள்ளையாக்க பணித்தார். அந்தச் சாமியார் ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதை தெனாலி ராமன் சட்டென்று உணர்ந்து கொண்டார். ஆனால் மன்னர் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததால் நேரடியாகச் சொன்னால் மன்னர் கேட்க மாட்டார் என்று ராமனுக்குத் தெரியும். எனவே அவரும் ஒரு நாடகத்தைத் தொடங்கினார். மறுநாள் தெனாலி ராமன் ஒரு இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டு ஒரு கொல்லுப்பட்டறையில் அமர்ந்து அதை ஓயாமல் அடித்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த மன்னர் ராமன் என்ன செய்கிறார் என்று ஆர்வத்துடன் கேட்டார். ராமன் மிகவும் தீவிரமாக இரும்பை அடித்துக் கொண்டே, மன்னா, நான் இந்த இரும்பு கம்பியை அடித்து தங்கமாக மாற்றப் போகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் இது ஜொலிக்கும் தங்கமாக மாறிவிடும் என்று கூறினார். இதைக் கேட்டு மன்னர் பலமாகச் சிரித்தார். ராமனா, உனக்கு என்ன பைத்தியமா? இரும்பை எவ்வளவுதான் அடித்தாலும் அது இரும்பாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் தங்கமாக மாறாது. இது இயற்கைக்கு மாறானது என்றார். அப்போது தெனாலி ராமன் மிகவும் பணிவாக பதிலளித்தார். மன்னா, ஒரு கருப்பு நாயைக் குளிப்பாட்டினால் அது வெள்ளையாக மாறும் என்று நீங்கள் நம்பும்போது நான் இரும்பை அடித்து தங்கமாக்க முடியும் என்று நம்புவதில் என்ன தவறு? இந்தச் சொற்களைக் கேட்டதும் மன்னருக்கு உரைத்தது. கருப்பு நாயின் தோலின் நிறம் இயற்கையானது, அதை எந்த திரவத்தைக் கொண்டும் நிரந்தரமாக மாற்ற முடியாது என்பதும் அந்தச் சாமியார் தன்னை ஏமாற்றுகிறார் என்பதும் மன்னருக்கு புரிந்தது. மன்னர் உடனடியாக அந்த போலிச் சாமியாரை அழைத்து வரச் செய்து அவருக்கு தண்டனை வழங்கினார். தெனாலி ராமனின் சமயோசித புத்தியை பாராட்டி அவருக்கு பரிசுகளை வழங்கினார். நீதி: இயற்கைக்கு மாறான விஷயங்களை யாராவது சொன்னால் பேராசை காரணமாக அதை நம்பக்கூடாது. மூடநம்பிக்கை ஆபத்தானது.